வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு அஸ்ட்ரோ குமார்ஜி அவர்களை சந்திக்கிறோம். அவருடைய எனக்கு நீண்ட கால நண்பர். அவரோடு சில கருத்துக்களை நாங்கள் 2 பேரும் பகிர்ந்துக்கலாம் இருக்கோம். நாங்கள் ஒரே கருத்துக்களை மட்டும் பகிரல, போண்டாவையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஜோதிடத்தில் பல பரிணாமங்கள் இருக்கு. ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னைக்கு என்னென்னமோ நினைக்கிறாங்க. சுருக்கமா ஜோதிடம்னா நமக்கு தெளிவா ஒரு ரத்தின சுருக்கமா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஜோதிடம் அப்படிங்கிறது ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இதை தவிர வேற ஒரு டூலே கிடையாது. அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பலவிதமான மருத்துவ வாய்ப்புகள் இருக்கு. அலோபதி இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு, ஆல்டர்னேட் மெடிசின்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஜோதிடத்துக்கு எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே டூல் ஜோதிடம் மட்டும்தான். ஸோ இதுக்கு இணையான அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறதான் ஜோதிடத்தினுடைய யுனிக்னஸை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுடைய பங்களிப்பு மனிதர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இன்னைக்கு நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மகத்தான கண்டுபிடிப்பு. ஆனால் அந்த ஜோதிடத்தை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அது யாருக்கும் சொந்தம் இல்லை. இது ஒரு கலை. இந்த கலை எனக்கு வரலாம், அவர் ஜிக்கு வரலாம், யாருக்கும் வரலாம், இனி எதிர்காலத்தில் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் இந்த கலைங்கிறது ஒரே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்களும் அது யார் ஜோசியம் சொல்கிறாங்களோ அவங்கள சார்ந்து தான் அது வெளிப்படுத்துமே தவிர இதுதான் சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இன்னொரு 10,000 வருஷம் ஆனாலும் இதுக்கு சரியான கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது உண்மை அப்படின்னு நான் கருதுறேன். சரிதானா? அது ஒரு ஊருக்கு பல வழி இருக்கு. நம்ம இப்போ மதுரைக்கு போகணும்னா மேலூர் வழியாகவும் போகலாம், சிவகங்கை பூவந்த வழியாகவும் போகலாம், மானாமதுரை போய் சுற்றி போகலாம். அந்த மாதிரி. ஆனால் டெஸ்டினேஷன் என்ன, மதுரை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதானே ஒழிய அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதனால எத்தனையோ பிரான்ச்சஸ் இருந்தாலும் அல்டிமேட்டா அந்த டூல் பேர் அஸ்ட்ராலஜி. நம்மளுடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது, நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா லிபரேஷன். இதுதான் முக்கியமான நம்மளுடைய கர்மா. என்ன கர்மாவோடு இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கோம், அதை நம்ம எப்படி ரீச் ஆகிறோம், அதில் நம்ம பார்க்கக்கூடிய அப்சக்கிள்ஸ், ப்ளஸ் மைனஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இதையெல்லாம் குறிப்பிடக்கூடியது தான் ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நான் அதை ஒரு வேறு வார்த்தையில் சொன்னேன், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, வார்த்தைகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கருத்து மாறாதுன்னு சொல்லுவாங்க பற்றி தான். கரெக்ட். அதாவது ஒரே படத்தை பல பேர் நடித்தாலும் ஆனால் அந்த கதை கரு தானே. அது மாதிரி ஜோதிடம் என்பது ஒன்றே ஒன்று தான். அதுக்கு பேர் ஜோதி தான், வெளிச்சம் தான். எங்கே பார்த்தாலும் ஒரே வெளிச்சம் தான் தெரிய போகுது. நம்ம டியூப் லைட் போட்டு உட்காந்தாலும் சரி, குண்டுகோல் போட்டாலும் சரி, 1000 வாட்ஸ் போட்டாலும் சரி, இல்லை இயற்கை ஆண்டவன் கொடுத்த சூரியன் கொடுத்தாலும் வெளிச்சம் தான். அதனால இந்த ஒளியின் அடியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஜோதிடத்தில் புதிய கண்டுபிடிப்புலாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ எத்தனையோ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய விஷயங்கள், என்னுடைய அனுபவம்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். என்னுடைய அனுபவத்தில் இந்த ரூல் நல்லா இருக்கு, இந்த ரூல் அந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அஷ்ட வர்க்கம் அந்த அளவுக்கு சூட்டபிளாக இல்லை, அதே சமயத்தில் அது கோச்சாரத்தில் நல்லா இருக்கு, எஃபெக்டிவாக இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்படி நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஜோதிடத்துல இருக்கு. பராசர மகரிஷி பொதுவான விஷயங்களை சொன்னா கூட ஜோதிடர்களுக்கு வேலை இருக்குங்கிறதுனாலதான் அங்க பிளாங்க் ஒரு சில இடங்களை விட்டுட்டு போயிட்டார். ஜோசியர்கள் யோசிச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அதை யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய டியூட்டி. ஆனா இது குமார் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அங்க வேர் எங்க இருக்கு? பராசரியில இருக்கு வேர், என்ன தாஜிகால இருக்கு வேர், என்ன ஜெய்மினியில இருக்கு அதனுடைய கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை எடுத்து சொல்றதுக்காக நான் இதுக்கு பேர் என்னுடைய சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே முடியாது. இப்போ இதுலேருந்து ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க புதுசா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அஸ்ட்ராலஜியில் என்னுடைய அப்சர்வேஷன் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியும். பட் இது என்னுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பராசரையும் மகரிஷி வராக மிகிராச்சாரியரையும்
காளிதாசையும் கேவலப்படுத்துற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறத என்னுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லி அதோட நிப்பாட்டிங்க. அதை ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பெருசா எலாபரேட் பண்ணி பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணி மணி லாண்டரிங், மணி மிஸ்யூஸ் பண்றதுக்காக, ஒரு மார்க்கெட் பண்றதுக்காக, என்னுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்காக நான் ஒரு சினிமா நடிகரை வச்சுட்டு பேசுறேன் பார்த்தீங்களா, விளம்பரம், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகக்கூடாது. மனுஷன் வேஷ்டி கட்டுறதுங்கிறது நார்மல். தமிழகத்துல தமிழன் வேஷ்டி கட்டுவான். அதுக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து வேஷ்டி விளம்பரத்துல வந்து நடிச்சா அது எப்படி? அது எதுக்காக? நம்ம பிராண்டு நல்ல பிராண்டு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக வந்து ஒரு சினிமா நடிகரை வச்சு நீங்க எப்படி ஹைலைட் பண்ணீங்க வேஷ்டி விளம்பரத்துக்கு? அந்த மாதிரி ஜோசியர் வந்து என்ன பண்றாரு, என்னுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவர் எஸ்டாப்ளிஷ் ஆக பாக்குறாரு. அப்போ மற்ற மகரிஷிகளுடைய பின்பற்றி தான் அவர் உள்ள வந்திருக்காரு. அப்போ இது என்னுடைய சிஸ்டம்னு சொல்றதை வந்து நான் வந்து வன்மையா அதை வந்து மறுக்கிறேன். நான் அப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய சிஸ்டம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு ஒரு தலைக்கணம் ஏறி போச்சுன்னு அர்த்தம். இல்ல மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியில போறாருன்னு அர்த்தம். இது ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால சிஸ்டம்ங்கிறது சிஸ்டம் இருக்கு. எது சிஸ்டம் அப்படின்னா, பராசரி ஒரு சிஸ்டம், ஜெய்மினி ஒரு சிஸ்டம், தாஜிகா ஒரு சிஸ்டம். இதெல்லாம் மகரிஷிகள் நமக்கு கொடுத்துட்டு போனது. நாம மகரிஷி கிடையாது. அவங்க முக்காலம் உணர்ந்தவர்கள் மகரிஷிகள். மகரிஷிகளால் கூட மனிதர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர். இது வந்து சாதாரண பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜோதிடத்துல ஒரு விதியை கூட உங்க வாழ்நாள்ல ஒரு விதியை கூட ஏற்படுத்தவே முடியாது. ஆனா மகரிஷி 2 வேல்யூம் சொல்லிட்டு போயிருக்காரு, பராசர மகரிஷி. அந்த 2 வேல்யூம் சொல்லணும்னா, அவன் மனிதனுக்கு மேல ஒரு சக்தியுள்ள மனிதனா இருந்தால் மட்டுமே அந்த விஷயத்தெல்லாம் அவர் ஒரு புக்ல பேசியிருக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்ன, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொச்சப்படுத்திடக்கூடாது. என்னுடைய சிஸ்டம்ங்கிற ஒன்று வச்சு அசோக் குமார்ஜி சிஸ்டம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மகரிஷியோட பராசர மகரிஷியோட பராசரி சிஸ்டம் அப்படிங்கிறத விட இதை நம்ம பெருசா நான் கண்டுபிடிச்சிட்டேனாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சொசைட்டிக்கு நான் வந்து ப்ராபகண்டா பண்ணி ஜோதிடத்தை அதன் மூலமா பெருசா வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சொன்னா நான் மகரிஷியை வந்து நான் என்ன பண்றேன், சிறுமைப்படுத்துறேன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி நான் செய்யவே மாட்டேன். புதுசா சிஸ்டம் வர்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை அந்த சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டம்னு ஒரு பிராண்டு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பிராண்டை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். சொன்னதை நம்ம ஏத்துக்கிற வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா, ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட விஷயத்த ரிஷிகளுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ரிஷிகள் அப்படிங்கிறத தொடாத விஷயத்த நம்ம தொட முடியாது. அவங்க தொட்டு வச்சதை நம்ம கட்டி பிடிச்சி அழுகிறோம். அவங்க தொட்டு வச்சதை கட்டி பிடிச்சி அழுகிறோம். அப்பயாவது நமக்கு பால் கொடுக்குமா, பழம் கொடுக்குமா, சோறு கொடுக்குமா, சுகம் கொடுக்குமா அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதாவது ஒரு வழி பாதையை சொல்றாங்க அவங்க. இது ஒரு வழிப்பா, இது ஒரு பாதை போகலான்னு சொல்லலாம். ஆனால் அதை ஏன் பேரை வச்சு வருது அப்படின்னா, இன்னொரு விஷயம், ஒரு அருமையான கான்செப்ட் என்னன்னா, ஜோதிடத்தையோ சாஸ்திரத்தையோ தன் பேரையோ அல்லது கிரகங்களையோ நட்சத்திரத்திலையோ ராசியையோ பேருக்கு பின்னால் அடைமொழியாக கொண்டு வந்தாலே அது ஒரு பெரிய சாபத்தை தாங்கி வரும். அது நமக்கு தேவையில்லை. ஜோதிடர்னு சொல்றதே ஒரு பெரிய பேர். இப்போ குமார் ஜோதிடர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது தான். அது குமார் ஜோதிட குமார் அப்படின்னு சொல்லணும். ஜோதிட குமார்னு சொல்லணும். ஜோதிடர்னு கூட சொல்லக்கூடாது. ஜோதிட குமாரா இருந்தாத்தே அது நான் ஏத்துக்கிற முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடம்ங்கிறது வந்து சத்தியம், உண்மை, நேர்மை. ஆனா அந்த ஜோசியம் சொல்றாங்க இல்லையா, அவங்களும் சத்தியம் நேர்மை கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. மற்ற எல்லாரும் தோத்து போயிடுறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் ஜாதகம் பார்க்கலாம்னு. வந்த உடனே அவருக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே எந்த ஜாதகத்தையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவருக்கு சொன்ன அத்தனை விஷயம், நீங்க இப்படித்தான் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி தான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுல இருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். பக்கத்து வீட்டுல இருந்தீங்களான்னு கேட்கிறார். அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா, அவர்களையும் மகான்களையும் சித்தர்களையும் யோகிகளையும் உங்க மனசுல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் இல்லையா, அவங்க கண்டுபிடிச்ச சூத்திரம் தானே நம்ம உள்ள ஓடிட்டு இருக்கு, நம்ம சுவாச காற்றுக்குள்ள ஓடுது. அப்ப அது நம்மளை இனம் பிடிச்சு காட்டுது. அதனால ஜோசியத்தை நம்ம படிக்கிறோம். இப்ப கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப கொண்டு வந்தாருன்னா அது வந்து ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இருக்கிறது தான் சொன்னாரு. சந்திரனுக்கு மட்டும் தசாபத்தியை கண்டுபிடிச்சோமே, ஏன் 12 பாவத்துக்கும் 9 கிரகங்களுக்கு தசாபத்தி கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது ஒரு பெரிய
விஷயம். நான் சொன்ன மாதிரி அது அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னா கேஎஸ்கே உடைய கான்ட்ரிபியூஷன்னா அது சப்லாடு தியரி அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பாபா சிக்னிபிகேட்டர், பிளானட்டரி சிக்னிபிகேட்டர்ஸ், இப்படி அவர் வந்து அடிப்படையான விஷயங்களை தனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துட்டு தனக்கு தேவையான அவருடைய ஒரு ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது அந்த சப்லாடு தியரிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் அதை கிரியேட் பண்ணார். கஸ்பல் சப்லாடு அப்படிங்கிறது அவருடைய கண்டுபிடிப்பு. ஸோ இது வந்து பிரைட்டான ஒரு அப்ரோச். அதை நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேமை தான் நம்ம பிரச்சனைங்கிறோம். அந்த பிராண்டு கேபி சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பிரச்சனையே வருது. இப்போ இதனுடைய ரூட் காஸ் எங்கே இருக்குது? கேபி சிஸ்டத்துக்கு ட்ரெடிஷனல் மெத்தடில் தான் இருக்குது. பராசரியினுடைய ரூட் காஸ் தான். அவருக்கு உச்சம் வேண்டாம், ஆட்சி வேண்டாம், எனக்கு பாபாவும் பிளானட்டும் சிக்னிபிகேட்டர் ஆக இருக்கும்போது பலன்களை தரும் சொல்லி அவர் கொண்டு போயிட்டார். ஸோ அது வரைக்கும் ஓகே. பட் அவர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. கல்யாணம் ஆகாதவன் யாராவது இந்த உலகத்தில் இருக்கானா அப்படின்னு தானே காட்டு. ஏதோ ஒரு பேர் ஒருத்தன் 2 பேருக்கு கல்யாணம் ஆகாது, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாதானே போகுது. அது எதுக்கு நீ ஜோசியத்தில் சொல்கிற? ஒன்றால் முடிஞ்சால் டேட்டு சொல்லு, கல்யாண டேட்டு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சேலஞ்ச் பண்ணும்போது அவர் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாருன்னு சொன்னால் அதுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். அவருடைய ஃபாலோவர்ஸு அவர் மாதிரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, மேரேஜ் டேட்டை. மேரேஜ் நடக்கலை. குழந்தை பிறக்கும்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, குழந்தை பிறக்கலை. ஃப்ளைட்டு டிலே ஆகும்னு சொன்னாங்க, ஃப்ளைட்டு கரெக்டாக போயிடுச்சு. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்னாங்க, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகலை. இப்படி பல ஈவெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ப்ரிடிக்ஷன்ஸ். அப்போது கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சிஸ்டம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிஸ்டமே கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சிஸ்டம்னா உங்களாலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும், என்னாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் காமனாக இப்போ பராசரி இருக்குது, அப்போ அது ஒரு சிஸ்டம். ஜெய்மினி இருக்குது, அது ஒரு சிஸ்டம். தாஜிகா இருக்குது, அது ஒரு சிஸ்டம். ஆனால் இங்கே என்னுடைய சிஸ்டம்னு சொல்லக்கூடியவங்க யாருமே என்னுடைய சிஸ்டத்தில் நான் ப்ரிடிக்ட் பண்ணது நடக்குது, அதே போல் உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி அதை அப்ஜெக்டிவாக வெளியில் கொண்டு வரல, சப்ஜெக்டிவாகவே வச்சுருக்காங்க. இது என்னுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வராங்க. ஸோ நான் தான் டாப்பு, இந்த ஜோசியத்துலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பராசரியுடைய கண்டென்ட்டு, ஜெய்மினி தஜிகாவுடைய கண்டென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பப்ளிக் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால என் பேரில் நிறைய பேருக்கு அதனால தான் வருத்தமும் கூட. நான் அதை பற்றி கவலைப்படல. என்ன ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அது சொல்லலைன்னா நான் வந்து நல்ல ஜோசியராக இல்லைன்னு அர்த்தம், அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகி போகிறேன்னு அர்த்தம். அவங்களுக்கு எனக்கும் ஏதோ டீல் இருக்குன்னு பப்ளிக் நினச்சிக்குவாங்க. அதனால் நான் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலை. அது கேபி சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம இந்த சிஸ்டம் புதுசாக சிஸ்டம் சொல்கிறாங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு வியாபார யுக்தி அப்படின்னு தான் நான் அதை கருதுறேன். அதாவது தன்னை வளர்த்துக்கிறோம், தன் குடும்ப வளர்க்கணும், தன் பொருளாதாரத்தை உயர்த்திக்கணுங்கிறதுக்காக ஒரு வகையான விஷயத்தை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கண்டிப்பாக ஒரு போன் போட்டுரும். நமக்கு ஜாதகம் இருக்குல்ல, நம்ம ஜாதகம் 6, 8, 12 வேலை செய்யுங்க, நமக்கும் வேலை செய்யுது, ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது, நமக்கு வேலை செய்யுது. நம்ம வந்து இதில் சத்தியத்தையும் தர்மத்தையும் நேர்மையும் கடைபிடிக்காத போது நான் தான் சொல்றேன், இது நான் சொன்னதே நடக்கும்னு சொன்னாலே போச்சு. சாஸ்திரம் சொல்லுது, இந்த சாஸ்திரம் சொல்லுது, இந்த கிரகங்கள் பேசுது, என்னோட பேசுது. ஏன்னா நம்ம போய் குமார்ஜியை பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்க்குறேன்னா அவன் செவ்வாயா தெரியுறான், எனக்கு ஒரு ஆளை பார்த்தா குருவா தெரியுறான், ஒருத்தன் சனியா தெரியுறான்னா அந்த கிரகங்கள் இங்கே இருக்கு. அந்த கிரகம் தான் நம்மளை காட்டி கொடுக்குது. நம்ம வந்து அந்த கிரகங்களா பார்க்குறோம், அவங்களாம் மனிதர்களா பார்க்குறாங்க. கட்டத்தை முன்னாடி கண்ணாடி எப்பவுமே எல்லாத்தையுமே பிளானட்டாக தான் பார்க்கணும், பிளானட்டாக பார்க்கணும், அப்போதான் பலன் சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் டாக்டர் பார்க்குறாரு, வக்கீல் பார்க்குறாரு, எல்லாரையும் வந்து குற்றவாளி இவர் என்ன கேஸில் போயிருப்பாரு, இந்த கேஸ்லேருந்து எந்த இதை ஐபிசி சொல்லி வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக வந்து அவங்களுடைய வியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஜோசியருக்கு கண்ணாடி அப்படிங்கிறது கிரகங்கள் தான். கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரை பார்த்தாலும் கிரகங்களாக தெரியும். ஒரு பறவையை பார்த்தாலும் அதில் கிரகமாக இருக்கும், மனுஷனை பார்த்தாலும் கிரகமாக இருக்கும், வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எதை பார்த்தாலும் அதில் இது என்ன பிளானட்டுடைய காரகத்துவத்தில் இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஜென்ரல் நம்முடைய ப்ரொஃபஷனல் திங்கிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால நீங்கள் எல்லாரும் ஜோதிடர் ஆகணும்னு விரும்பணும் அப்படிங்கிறவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 ராசிகளுக்குள்ள கருத்துக்களையும் அது என்னென்ன பொருளை வச்சிருக்கு. நான் எனக்கு அடிக்கடி மாணவர்கிட்ட என்கிட்ட படிக்கிறவங்கிட்ட சொல்றது என்னன்னா,
அதுக்குள்ள 12 பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறத பூரா படம் பிடிச்சு பார்த்துட்டேன். ஒவ்வொரு கிரகத்துக்குள்ள என்ன வச்சிருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பராசரர் கண்டுபிடிச்ச ஜோதிடம்ங்கிறதெல்லாம் பல வருஷங்கள் ஆச்சு, இன்னைக்கு வந்து புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள்லாம் வருது, இதை பராசரர் வச்சு சொன்னாருன்னா நீ ப்ரிடிக்ட் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ் இருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே வந்து இப்படிதான் பலன் சொல்லணும் அப்படின்னு காரகங்களை வந்து ஒரு ஜோசியருக்கு பேசிக்கா என்ன டியூட்டி தெரியுமா, காரகங்களை டெவலப் பண்றதுதான் வேலை. அந்த காலத்துல கம்ப்யூட்டர் கிடையாது. பராசர மகரிஷி ஜோசியம் சொன்ன காலத்துல கம்ப்யூட்டரே கிடையாது, ஆனா கம்யூனிகேஷன் ஒன்று இருந்தது. நீங்க சிலப்பதிகார காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, ஆனா கம்யூனிகேஷன் இருக்கு. இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல தகவல் தொடர்புக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒன்று, இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் டெலிகிராம் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப்ங்கிறது இன்னைக்கு போஸ்டலா மாறிடுச்சு, டெலிகிராஃபை கட் பண்ணி விட்டான். ஸோ இதெல்லாம் வந்து கால சுழற்சியில அடிபட்டு போகக்கூடிய விஷயங்கள். இந்த அடிபட்டு போறதை விட்டுட்டு புதுசா வரக்கூடிய மொபைல் போன் அப்படிங்கிறது, யூடியூப் அப்படிங்கிறது, சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல வந்து டெவலப் ஆகி வந்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து பராசரர் சொல்லிட்டு போக மாட்டார். இது இன்னைக்கு இருக்கிற பராசரருடைய வழி வந்த மாணவர்கள் இது சொல்லணும். ஃபேஸ்புக்ல நம்ம போஸ்ட் போடுறோம், அதுக்கு ராகு காரணம், புதன் காரகம், டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, ராகு, புத்திசாலியான பிளானட் யாரு, புதன். இந்த 2 பிளானட்டுடைய கொலாபரேஷன் இருந்தால் தான் ஒருத்தர் யூடியூப்ல வருவாரு, சமூக ஊடகங்கள்ல வருவாரு, ஃபேஸ்புக்ல வருவாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம இன்டர்பிரேட் பண்றதுக்கு உங்களுக்கு அறிவு எங்கேருந்து வருது, பராசர மகரிஷிட்டு தான் வருது. நீங்க அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜோசியரா இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய காலத்துடைய கட்டாயம் இருக்கு. நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல செயல்படப்படாது, அது மாறத்தான் செய்யும். அதை அந்த கால தேச யுக்தி சுதி அனுபவம் அதுக்கு தகுந்த போல பலன் சொன்னாதான் ஒரு ஜோசியர் இந்த காலத்துல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை எல்லாத்தையும் பழிய போய் அவர் நேரில் போட்டக்கூடாது. அவர் சொன்னாரா, நான் சொல்றதுக்கு கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பாங்க, கம்யூனிகேஷன்ல வேலை பார்ப்பாங்க, ஜேர்னலிசம் வேலை பார்ப்பாங்க, எப்படி சொல்லுவீங்க, பராசர சொல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ விஷயங்கள் இருந்திருக்கு. அந்த காலத்துலையும் தகவல் தொடர்பு இருக்கு. தூதுவர் விட்டு அனுப்புவாங்க, மெசஞ்சர் அனுப்புவாங்க, அவர் குதிரையில ஏறி ஊர் ஊரா போய் தகவல் சொல்லிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மாடலன்கிற ஒரு பெரிய மெசஞ்சர். இன்னைக்கு மாடலன்லாம் கிடையாது. இன்னைக்கு லெட்டர் எழுதுறது கூட கிடையாது, இன்னைக்கு டெலிகிராம் அடிக்கிறது கூட கிடையாது, இன்னைக்கு ஃபோனில் பேசுகிறோம். இம்மிடியேட்டாக வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியுது, ஆனால் அந்த காலத்தில் முடியாது. இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு டெக்னாலஜி அப்படின்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதான் ஜோசியருடைய முதல் வேலை. சக்கரம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம். அதான் முதல் கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு. அந்த சக்கரம் இல்லாத வண்டி இன்னைக்கு இருக்கா, கிடையாது. இல்ல அதுக்கு மேலதான் காரணம் நிப்பாட்டிடுங்க. சக்கரம்ங்கிற சுத்தாம இந்த உலகமே எந்த வண்டியும் நகர முடியாது. ஆனா அவ கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பேவும் இந்த சக்கரம் தான். சக்கரமும் இரும்பு. இந்த இரும்பு கண்டுபிடிச்சதும் சக்கரம் கண்டுபிடிச்சது முன்னோர்கள். அதனால பராசரர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பராசரர் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் அப்படி ஒரு விஷயம் போயிருக்கு. அதனால ரொம்ப அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனால இதை கண்டுபிடிப்புக்கு ஜோதிடம் என்பது நம்ம எல்லாம் ஜோதிடராக இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். ஜோதிடராக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், ஜோசியராக கொடுத்து வச்சிருக்கணும். என்னுடைய தாழ்வான என்னன்னா, யாரையும் குறை சொல்ல வேணாம், எந்த சிஸ்டத்தையும் நம்ம குறை சொல்ல வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க செய்யறாங்க. ஆனா மக்களை ஏமாற்றக்கூடாது, நீங்களும் ஏமாறக்கூடாது. ஒருத்தர் ஏமாத்துறோம் அப்படின்னா நம்மளும் ஏமாறத்தான் போறோம் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம 2 பேரும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எங்க சிவகங்கை மண்ணு எங்களை இந்த அளவுக்கு இணைச்சிருக்கு. அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணினுடைய மகிமைக்கும் ஜோதிட குமார் தேவர். இப்போ என்னைக்குமே ஜோதிடத்துல குமார் தான், வயசானவர் இல்லை, ஜோதிடத்துல குமார் தான். ஏன்னா ஒரு என்னைக்கும் ஒரே மாதிரி தானே பேசுறாரு. அதுக்கு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பிரம்மம்னு என்னன்னு ஒருத்தர் கேட்டார். அப்போதான் புரிஞ்சது பிரம்மம்னா என்னன்னா, எப்பயுமே புதுசா இருக்கிறதுக்கு பேர் பிரம்மமா, எப்பயுமே அழியாததுக்கு பேர் பிரம்மமா. அப்ப ஜோதிடம் இருக்கிற வரைக்கும் ஜோதிடர் எப்பயும் இருப்பார். அப்ப பாருங்க, இவருக்கு குமார்னே பேர் இருக்கு. குமார்னா இளமைன்னு அர்த்தம், குமார்னா புதன் அர்த்தம். அப்ப ஜோதிட குமார் அப்படிங்கும் போது அது எப்பயும் குமாரா இருக்கிறது. அது இந்த கலையோட பேசுறதுனால அது ஒரு பெரிய விஷயம். அதனால ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, மாயாணிசாமி எல்லாரையும்
ஆசீர்வதிக்கணும். சாமிஜி வணக்கம்.